ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரேணுகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம மல்லி சூப்பராக பார்த்துக்கிறாங்க. மல்லி பார்த்திங்கன்னா ரேணுகாவுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு, வாங்கக்கா சாப்பிட்டுப்பீங்க நீங்கள், நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாப்பாடு ஐயோ எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், ருசியாக இருக்கும், இது சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய சாப்பாடு சாப்பிடுவீங்க, சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஸ்பூன் எடுத்து சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ரேணுகா பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லியோட மேலவே, அதுவும் அவங்க மூஞ்சி கை ஷோல்டரு கழுத்து மேலே சாப்பாடு அப்படியே துப்பிடுறாங்க. ஸோ அப்பனே பார்த்து நம்ம மல்லி பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. விஜய் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்கா ரேணுகான்னு சொல்லிட்டு, ரேணு என்ன பண்ணுற நீ, மல்லி மேலே அதுக்குன்னு உனக்கு சாப்பாடு பிடிக்கல அப்படி துப்புவியா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா அவங்க மனநிலை சரியில்லை அப்படின்றதுனால தான் துப்புறாங்க. நான் கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக துப்பியிருக்க மாட்டாங்க. அப்போவும் மல்லி பார்த்திங்கன்னா அதை சாதாரணமாக சரி விடுங்க, அவங்களாம் தெரிஞ்சால் துப்புறாங்க, தெரியாமல் தானே துப்புறாங்க, நம்ம தான் அதை ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ரேணுகா கிட்ட மல்லி நடந்துக்கிற விதத்தை பார்த்து நம்ம விஜய்க்கு மல்லி மேலே இன்னும் அதிகமான ஒரு லவ், ஒரு அன்பு கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ இந்த அளவுக்கு ரேணுகாவை பார்த்துக்கிறாங்க மல்லி, ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மனசில் தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி அதை தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு சரி நான் போய் தண்ணி கொண்டு வரேன் இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ நம்ம விஜய் ரேணுகா கிட்ட பேசுகிறாங்க. ரேணுகா, நீ தான் வந்து எனக்கு முதல் மனைவியாக, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, எனக்கு கல்யாணமா, யார் என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தெரியாத மாதிரி தான் நம்ம ரேணுகா பேசுகிறாங்க. ஆமாம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இங்கே பாரு கல்யாண ஃபோட்டோலாம் இருக்குது, நம்ம 2 பேருக்கும் பிறந்தவ தான் வெண்பா அப்படின்ற உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. நான் ரேணுகா அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க, மல்லி இதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.